தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், நெமிலிச்சேரி குருசேகரம், CSI மோனகன் மிஷனரி நினைவாலயம் ஏவார்டு, பேராயர் அருட்திரு வே. தேவசகாயம் மற்றும் அருட்திரு ஆயர் பால் எலிசா அவர்களால் 2001 நவம்பர் 3 அன்று புதிய ஆலயத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அதன் பின்னர் CSI மோனகன் மிஷனரி நினைவாலயம் நெமிலிச்சேரி குருசேகரத்தில் இருந்து தண்டுரை குருசேகரத்தில் சேர்க்கப்பட்டது. பின்னர் சபை மக்களின் கோரிக்கையினால் நமது திருச்சபை மீண்டும் தண்டுரை குருசேகரத்திலிருந்து நெமிலிச்சேரி குருசேகரத்திற்கு சேர்க்கப்பட்டது. அதன் பின்னர் 2008 ஏப்ரல் 19 அன்று கட்டுமான பணிகள் முடிவடைந்து அருட்திரு பேராயர் வே. தேவசகாயம் மற்றும் அருட்திரு ஆயர் ஜான் கிறிஸ்டோபர் அவர்களால் இறையொப்படைப்பு செய்யப்பட்டது. சபை ஊழியராக திரு ராய் கிறிஸ்டோபர் நியமிக்கப்பட்டார். அருட்திரு ஆயர் ஜான்சன் அவர்களால் ஞானஸ்தான தொட்டி கட்டப்பட்டு இறையொப்படைப்பு செய்யப்பட்டது. மேலும் இறை மக்களால் 60,000 ரூபாய் செலவில் ஆடியோ வாங்கி தரப்பட்டது. ஆலயத்தின் முன்பகுதியில் ஷீட் அமைக்கப்பட்டது மற்றும் கழிவறை கட்டப்பட்டது. பின்பு அருட்திரு ஆயர் விக்டர் தாஸ் அவர்களால் ஆலயத்தின் முன்பகுதி விரிவாக்கம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் அருட்திரு ஆயர் சாம்சங் ராசா அவர்களால் ஆலயத்தின் பலிபீட விரிவாக்கம், ஆடியோ ரூம், ஆலய வளாகம், சுற்றுச்சுவர் பணிகள் முடிக்கப்பட்டு 2019 ஏப்ரல் 7 அன்று சென்னை பேராயர் அருட்திரு ஜார்ஜ் ஸ்டீஃபன் அவர்களால் இறையொப்படைப்பு செய்யப்பட்டது. பின்பு அருட்திரு ஆயர் மேனுவல் எபினேசர் அவர்களால் திருச்சபையின் கோபுர சிலுவை இறையொப்படைப்பு செய்யப்பட்டது மற்றும் சேஃப்டி கார்டு அமைக்கப்பட்டது. மேலும் இறை மக்களால் 1,80,000 ரூபாய் செலவில் புதிதாக ஆடியோ வாங்கி தரப்பட்டது. தற்போது உள்ள ஆயர் அருட்திரு அன்பழகன் அவர்களால் இறையொப்படைப்பு செய்யப்பட்டது. மேலும் திருச்சபைக்காக ஆம்பிளிஃபயர், பேட் போன்றவை வாங்கி தரப்பட்டுள்ளது. இத்திருச்சபையின் இறைமக்கள் ஆடியோ, இசைக்கருவிகள், மேசைகள், சிலுவை மற்றும் ப்ரொஜெக்டர் வாங்கி தந்துள்ளனர். மேலும் திருச்சபையின் பலிபீடத்திற்காக கிளாஸ் பெயிண்டிங் அமைக்கப்பட்டுள்ளது. திருச்சபையின் இறைப்பணியை தொடர்ந்து நமது ஜெபத்தினால் தாங்குவோமாக. இத்திருச்சபையின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்து வரும் ஊழியர் திரு ராய் கிறிஸ்டோபர் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இறைப்பணியில் ஆயர், சபை ஊழியர், சபை பொறுப்பாளர்கள் மற்றும் இறைமக்கள்